ஆரம்பிக்கலாமா? ஸோ வெல்கம் பேக் பீப்ஸ். ரேஸ் வீக் டூவோட ரீகேப் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சைனீஸ் ஜிபி ஆப்வியஸ்லி எல்லோரும் வந்துட்டு சரி ஏதோ ஃபெராரி ஃபைட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் தெரில. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு குவாலிஃபைங் 1, 2, 3லேருந்தே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது குவாலிஃபைங் மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட் வேறு, ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட் ஆஃப் த இயர் வேறு இது. ஸோ வி ஹேவ் லாட்ஸ் டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பேசணும். நிறையா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ அதில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு சொல்லலான்றதுனால தான் என்ட்ராயிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஸ்ப்ரிண்ட் குவாலி ஃபஸ்ட்டு SQ1 ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங் 1ல் அதில் பெருசாக எந்த ஒரு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்துட்டு நடக்கலை. as யூஷுவல் கேட்லாக் வந்துட்டு பாட்டம் 2ல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே ஆஸ்டன் மார்ட்டின். எனக்கு என்ன இதுனா வில்லியம்ஸ் வந்துட்டு இவ்வளோ, நான் கூட சரி வில்லியம்ஸ் தான் சரி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க போல், இவ்வளோ அதாவது கீழே இருப்பாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவ்வளோ கீழே இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த கார் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் அந்த ரேஸ் லைவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியாக இருக்குது. அதை வந்துட்டு அவங்க டிரைவர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்லேயும் சரி, அவங்க ஓட்டுறதை பார்க்கறதுலையும் சரி, பார்த்தாலே தெரியுது அந்த கார் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அது அவங்க எப்படி அப்கிரேட்ஸ் கொண்டு வந்து இந்த 2 வாரம் இப்போ கேப் வந்துருச்சு. பாரைனும் சவுதி கிராண்ட் ப்ரீயும் வந்துட்டு கேன்சல் பண்ணதுனால. ஸோ 2 வாரம் டைம் இருக்குது. 2 வாரன்றது என்னடா 2 வாரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிரேட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொண்டு போவோம் நெட் கெயினாக. ஸோ அதனால் வந்துட்டு வில்லியம்ஸ்லேருந்து நான் அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணிடுவாங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன எப்பவும் போல் ரெகுலேஷனோட எண்டில் வந்துட்டு அவங்க கேட்சப் பண்ணாமல் இருந்தால் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தோணுது. ஏன்னா வில்லியம்ஸ் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஃபார்முலா 1ல். ஸோ அதனால் SQ1 பெருசாக எதுவும் நடக்கல. ஆப்வியஸ்லி அந்த 3 டீமுமே பாட்டம் 3 டீம் இப்போதைக்கு. ஸோ அந்த பாட்டம் 3 டீம்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் வி என்டர் இன்டு SQ2ல தான். SQ2லையுமே வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக லைக் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நடந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. மேபி யூனோ ஆல்பின்ல காலப் இன்டோ ஏன்னா ஆல்பின் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக தேர் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் அவங்க கன்ஸ்ட்ரக்டர்ஸில் ஐ திங்க் தேர் 4th நினைக்கிறேன். ஐ திங்க் பிஹைண்ட் த டாப் 4 அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்பைன் இந்த எனக்கு FP1 FP2 எண்டில் வந்துட்டு குவாலி ரன் சிமுலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலி ரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஆல்பின் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. எனக்கு காலப்பின்டோ நான் வந்துட்டு காலப்பின்டோ ஓரளவுக்கு ஹையாக தான் ரேட் பண்ணுறேன். எனக்கு காலப்பின்டோ அவ்வளோ கீழே இருந்தது வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அதர் தட் அங்கேயுமே எந்த சர்ப்ரைசஸும் இல்லை. 2 ரேசிங் புல்ஸ் எலிமினேட் ஆச்சு, 2 Audi எலிமினேட் ஆச்சு, ஹேஸ் 1 மட்டும் எலிமினேட் ஆச்சு. ஆக்கான் பெரிய குவாலிஃபயர் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் SQ2லையுமே பெரிய எந்த சர்ப்ரைசஸுமே இல்லை. SQ3ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்லாரன் வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் புல் பண்ணாங்க. 2 லேப் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ரன் மட்டும் வச்சு ஃபெராரியை ஒரு ஃபெராரியை ஒரு ஆள் வந்துட்டு ஜம்ப் பண்ணாங்க. லாண்டோ வந்து லூயிஸ் ஹாமில்டனை முந்தி 3ர்ட்லையும் பியாஸ்ட்ரி லெக்லெக்கை முந்தி 5th இருந்தான். ஸோ மெக்லாரன் அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் கிளாஸ் புல் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா ஃபெராரியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி அவங்க எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் தோணுது. பட் அது யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல மெக்லாரன் வந்து 1 லேப் மட்டும் வச்சு முன்னாடி வருவாங்க அப்படின்றது. பட் அவங்களோட டயர் வார்ம்அப்ஸ் பற்றியும் அதை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ மெக்லாரன் அதை அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். பட் SQ3ல பெரிய சர்ப்ரைஸாக ஒன்று தான் இருந்துச்சு. ரெட்புல் ஃபேன்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அப்படின்ற அந்த மீம் ஒன்று வரும். அது மாதிரி தான் இருக்குது. ஃபெராரி ஃபேன்ஸ் இத்தனை வருஷம் கதறும் போது அவங்களுக்கு எதுவும் தெரில. பட் இப்போ ஃபெராரியோட பொசிஷனில் ரெட்புல்லோட பொசிஷனில் ஃபெராரி இருக்கும்போது தான் அந்த கஷ்டம் என்னன்றது ரெட்புல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு த கிளப் கைஸ். ஸோ நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் கிளப்புக்கு வாங்க, டிப்ரெஷன் கிளப்புக்குள்ள உள்ள வாங்கன்ற மாதிரி இருக்குது எனக்கு என்னென்னா உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் போத் வெர்ஸ்டாப்பன் அண்ட் ஹேஜர் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றதே தெரியல. ஏன்னா வெர்ஸ்டாப்பனும் சரி ஹேஜரும் சரி டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி தேவர் லைக் இன் ஃபைட்டிங் பொசிஷன்ஸ். ஹேஜர் வந்துட்டு P6ல் இருந்தால் நினைக்கிறேன், P6 5ல் இருந்தால் ஆஸ்திரேலியாவில் இதாகும்போது. வெர்ஸ்டாப்பன் வந்துட்டு அவனுக்கு என்ஜின் ஸ்டார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ஜின் வந்துட்டு ப்ளோ அது டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி ரேஸ் விட்டு ரிட்டையர் ஆனதாக இருக்கட்டும், ஹி வாஸ் ஆக்சுவலி ஓவர்டேக்கிங் பீப்புள் அண்ட் கெட்டிங் இன் ஃப்ரண்ட். ஏன்னா ஸோ என்னன்னா வெர்ஸ்டாப்பனுக்கு எப்போவுமே அந்த குவாலிட்டி இருக்கும். ஒரு இருக்கிற காரை வந்துட்டு அதோட லெவலுக்கு மேலே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ஓட்டுறதுன்றது வெர்ஸ்டாப்பனோட டேலண்ட் தான். பட் ஹேஜருமே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணா. எனக்கு என்னன்னா ரெட்புல்லே வந்துட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க காரில் என்ன ப்ராப்ளம்ன்றதை அவங்களால ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஒரு
ரிசர்ச்சே அவங்ககிட்ட இல்லைன்றத மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தாங்க அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் போகிற வரைக்கும் ஐ ஃபீல் லைக் ரெட் புல் இன்னும் ஐ திங்க் மெர்சிடிஸ், ஃபெராரி, மெக்லாரன், ஆல்பினுக்கே கீழே தான் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெஸ்டாப்பன் வாஸ் 8th அண்ட் ஹேஜார் வாஸ் 10th. 2 பேருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2.4 seconds, ஹேஜர் 2.4ம் வெஸ்டாப்பன் 1.7 seconds ஆஃப் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ப்ரிண்ட் குவாலியில். ஸோ ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங் அதான் நடந்துச்சு. அண்ட் தென் கேம் ஸ்ப்ரிண்ட் ரேஸ். ஸோ ஸ்ப்ரிண்ட் ரேஸ் ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டனலி ஹேட் அ டெரிபிள் ஸ்டார்ட். ஐ திங்க் ஸ்ப்ரிண்ட் அதாவது ஆக்சுவல் ரேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஸ்டார்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோவா நல்லா எதுவுமே அமையலை அப்படின்றது தான் வந்துட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆண்டனலி ஹேட் அ புவர் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஹாமில்டன் வந்துட்டு யாரா ராஜா அப்படின்றத காட்டுறதுக்கு மாதிரி வந்துட்டு he showed why he is one of the greatest of our generation அப்படின்றத காமிச்சான்னு நினைக்கிறேன். ரசலுக்கு அப்சல்யூட் ஃபைட் கொடுத்து. பட் எவென்ச்சுவலி மெர்சிடிஸோட பேஸ்க்கு வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தான் ஃபைட் பண்ண முடியும். ஒன்ஸ் தே கெட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாலும் போதும், கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தா போதும். ஐ ஃபீல் லைக் மெர்சிடிஸ் வில் அப்சல்யூட்லி ஃப்ளை ஆஃப். அண்ட் தென் ஃபெராரி கொஞ்சம் நேரம் டசில் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. அண்ட் தென் ஆண்டனலிக்கும் ஹேட்ஜாருக்கும் நடந்தது. அது ஆண்டனலியோட மிஸ்டேக் தான். ஆண்டனலி ஓன்ட் அப் டு இட். ஹேட்ஜார் போஸ்ட் ரேஸில் வந்துட்டு தட்டி விட்டது வந்துட்டு அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல தான். அடுத்த நாள் பார்த்தா 2 பேரும் நல்லா பேசிட்டு இருந்திருப்பானுங்களா இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஆண்டனலி ஃபர்ட் அண்ட் ஹீ ஓன்ட் இட் அண்ட் இட்ஸ் ஆல் வெல் அண்ட் டன். 10 seconds பெனல்ட்டி வந்துச்சு. அதையும் அதை 10 seconds பெனல்ட்டி சர்வ் பண்ணியுமே he finished in 5th, which shows that மெர்சிடிஸ் எவ்வளோ டாமினண்டான காராக இருக்குது அப்படின்றத வந்துட்டு அது காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். மெக்லாரனுக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. P4 and P6 முடிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க அங்கே தான் இருக்கணும். அவங்க ஆக்சுவலாக அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் பண்ணால் they will comfortably be the third best team. பட் அதை பண்ணாதனால தான் இப்போ ஆல்பின் இவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுவும் ஆக்சுவல் ரேஸில் 2 பேருமே ஸ்டார்ட் வேறு பண்ணோம், நம்ம அதுக்குள்ளே வருவோம். பட் அகேன் பேர்மேன் ஃபினிஷ் இன் 8th, அவனுக்கு ஒரு பாயிண்ட். பேர்மேன் ஐ திங்க் தட் ஹாமில்டன் பை சான்ஸ் நான் எங்கேயாவது ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொன்னால் பேர்மேனுக்கு உடனே சீட் கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு எந்த டவுட்மே இல்லைன்னு தெரியும். ஃபெராரியோட ஃபியூச்சர்னே தான் கமெண்ட்ரியில் சரி எங்கே போனாலும் சரி அவனை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ பேர்மேன் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஹாமில்டனுக்கு அது இன்னும் ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா தான் ஹாமில்டனுக்கு வந்துட்டு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். சரி அந்த சீட் இப்போதைக்கு ரிப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் 8 சாம்பியன்ஷிப் வர வரைக்கும். ஒரு நல்ல கார் வந்துருச்சு, ஆனால் ஹாமில்டன் ஒரு லைபிலிட்டியாக இருக்கான்னு அவங்க தோணுச்சுன்னா ஐ ஃபீல் லைக் தேல் ஹையர் பேர்மன் இன்ஸ்டன்ட்லி. பட் இப்போதைக்கு ஐ திங்க் ஹீ ஷோயிங் வை ஹீ ஷுட் பி ஹீஸ் த பர்ஃபெக்ட் கேண்டிடேட் ஃபார் ஹாமில்டன் ரிப்ளேஸ்மெண்ட். So other than that, racing bulls, Liam Lawson, I think he had a good race in this too. Main race லையுமே ஆயிருக்க வேண்டியது. பட் சேஃப்டி காரோட இதில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு அவனும் அப்புறம் கரெக்டாக சேஃப்டி காருக்கு முன்னாடி பிட் பண்ணாங்க. நம்ம திருப்பி அந்த ரேஸ்குள்ளே வந்து உள்ளே வருவோம். பட் ஸ்ப்ரிண்ட் குவாலியில் அவ்வளோதான் நடந்துச்சு. அதர் தன் தட் எதுவும் நடக்கலை. ஸ்ப்ரிண்ட் இதில் வந்துட்டு சேஃப்டி கார் எதனால வந்துச்சு? ஸ்ப்ரிண்ட்டில் வந்துட்டு சேஃப்டி கார் வந்துட்டு அவுடி பாட்டலட்டோ ஹல்கம்பர்க் வந்துட்டு டர்ன் 1ல நின்றதுனால வந்துச்சு. அவுடி புது டீம்ன்றனால டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு நியாயம் தான். ஏன்னா அவங்களோட சொந்த பவர் யூனிட் பில்ட் பண்ணியிருக்காங்கன்றதே நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். ஸோ அவங்களுக்கு அடிக்கடி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருதுன்றது நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இப்போ ஃபன் ஸ்ப்ரிண்ட் ரேசஸ் வந்துட்டு ஏன் இந்த ரெகுலேஷன்ஸில் வந்துட்டு ஸ்ப்ரிண்ட் ரேசஸ் நிறையா கொண்டு வந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் பற்றி லாங் டேர்ம் நம்ம யோசிக்க தேவையில்லை. அந்த 12 to 15 லேப்ஸ்குள்ளே நடக்கிற ஸ்ப்ரிண்ட் ரேஸ்க்கு நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் இந்த ரேஸ் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்ப்ரிண்ட் ரேசஸ் இன்கார்பரேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. டிரைவர்ஸோட மனநிலை அதை பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. நிறையா பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ரேசஸ் நடக்கும், அது இதுன்னு இருக்கும். ஸோ அது எப்படி வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் ரேஸ் வீக்கெண்ட் மாதிரி இருக்காது. ஸோ அதை எப்படி டிரைவர்ஸ் அதை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஃபியூச்சரில் இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, நார்மல் ரேஸோட குவாலிஃபைங் பற்றி இப்போ பேசுவோம். நார்மல் ரேஸோட குவாலிஃபைங்லையுமே வந்துட்டு அதே கிட்டத்தட்ட ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங்கில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் நார்மல் குவாலிஃபைங்லேயும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். Q1ல்2 கேட்லாக் போச்சு, 2 ஆஸ்டன் மார்டின் போச்சு, 2 வில்லியம்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் Q2லேயும் வந்துட்டு 2 ரேசிங் புல்ஸு, 1 ஹேஸு, 1 அவுடி, 2 அவுடி, 1 ஆல்பின் வந்துட்டு அதே ஆளுங்க தான் கிட்டத்தட்ட அதே ஆளுங்க தான். ஆல்கம்பர்க் பாட்டலட்டோ அவுட்டு, காலப்பின்ட்டோ அவுட்டு, ஆக்கான் அவுட்டு, அப்புறம் 2 ரேசிங் புல்ஸ் அவுட். அது கிட்டத்தட்ட ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங்கில் என்ன நடந்துச்சோ அதே தான் குவாலிஃபைங்லையும் அப்படியே நடந்துச்சு. நார்மல் குவாலிஃபைங்கில் தான் இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சு. மெக்லாரன் ஏன் போன தடவை பண்ண மாதிரியே பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரில. இந்த தடவை 2 ரன் போனாங்க, ஏன் அப்படின்னு தெரில. பட் அது வந்துட்டு ஐ திங்க் ஃபெராரியும் கொஞ்சம் டேர்ன் அப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இன் குவாலிஃபைங்கில். பட்
ரசல் அண்ட் ஆண்டனலி வந்துட்டு ரசலுக்கு இஷ்யூ வந்துச்சு. நான் கடவுள்கிட்ட வேண்டேன், கடவுளே எப்படியாவது அப்படியே ஓரமாக நிறுத்திடுறா ராசா, ஒரு ஃபெராரியாவது ஃப்ரண்ட் ரோல இருந்தால் 2 பேரும் டேக் டீம் போட்டு அவனை முந்திடலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சேன். ஆனால் கடைசியில் எப்படியோ ரசல் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அது இதுன்னு பண்ணி வந்துட்டு ஒரு லேப் வச்சுட்டான். லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு லேப் வச்சு செகண்ட் வந்தது. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டீசென்ட் ரிசல்ட் ஃபார் ஹிம், கன்சிடரிங் தட் அவன் லிட்டரலி 5-6 நிமிஷத்துக்கு முன்னாடி நடுரோட்டாக நின்றுட்டு இருந்தான்றதை பார்க்கும்போது. பட் ஸ்டில் ஆண்டனலி இந்த குவாலிஃபைங்லாம் நல்லா தான் ஓட்டினா. நெக்ஸ்ட் க்ளோசஸ் ஆப்வியஸ்லி ஹாமில்டன். லெக்லெக் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த ட்ராக் அவ்வளோ பிடிக்காது அப்படின்ட்டு. ஆன் த அதர் ஹேண்ட் லூயிஸ் ஹாமில்டனுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் ட்ராக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு இங்கே காட்டுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. லூயிஸ் ஹாமில்டன் கம்ஃபர்டபுளி லெக்லெக்கோட குவாலிஃபைங்கில் ஃபாஸ்ட்டாக தான், ஈவன் தோ லெக்லெக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிஃபயர்ஸ் இன் த கிரிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது தட் அப்புறம் மெக்லாரன் அண்ட் தென் ஆல்பின், அதை தான் சொல்கிறேன். ஆல்பின் வந்துட்டு தேர் கம்ஃபர்டபுளி ஃபாஸ்டர் தென் ரெட் புல் அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா கேஸ்லி, அதுக்கப்புறம் வெஸ்டாப்பன், அதுக்கப்புறம் ஹேட்ஜர் தான் இருந்தாங்க. ஸோ குவாலிஃபைங் ஸ்மூத்தாக தான் போச்சு எக்ஸப்ட் ரசல் மட்டும் கொஞ்சம் தானே சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் அது நடக்கலை. அண்ட் தென் வி என்டர் இன்டு த ரேஸ். ஸோ வி என்டர் இன்டு த ரேஸ். அண்ட் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏகப்பட்ட ட்ராமா. பாட்டலட்டோ ஸ்டார்ட்டே பண்ண முடியாதுன்னானுங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா நாரிஸ் என்னடானா பிட்லேனில் கேரேஜில் உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரேஸ் ஃபார்மேஷன் லேப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி பிஎஸ்டியோட காரை வீல் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அப்புறம் என்னடா ரேஸ்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணல, பாட்டலட்டோ ஸ்டார்ட் பண்ணலன்றது நம்மளுக்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு. ஐ மீன் நார்மல் ஜம்பர்லாம் போட்டு நின்றுட்டு இருந்தான். பட் மெக்லாரனுக்கு இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பேட் ரிசல்ட்ஸ் தான் சொல்லணும். ரெண்டு காருமே ஸ்டார்ட் பண்ணாமல் கூட போனது வந்துட்டு, ஏன்னா நியூ ரெகுலேஷன்ஸில் முடிஞ்ச அளவு பொசிஷன்ஸ் இருக்கோமோ இல்லையோ ஓட்டினா தான் டேட்டா ஏதாவது கிடைக்கும். ஓட்டவே முடியாத அளவுக்கு இஷ்யூஸ்ன்றது வந்துட்டு இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல். ஒன்றும் பண்ண முடியாது. டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம கையில் இல்லை. டிரைவர் எரர்னா கூட நம்ம கையில் இருக்குது, இல்லை பிட் லைன் எரர் ஏதாவது எரர்னா நம்ம கையில் இருக்குது. டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கையில் இருக்காது. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல் வாட் ஹேப்பன் டு தம். பட் ரிகார்ட்லெஸ் ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆப்வியஸ்லி எல்லாரும் வந்துட்டு ஃபெராரி. எனக்கு என்னன்னா ரசல் வந்துட்டு இந்த கிராண்ட் ப்ரீ ஸ்டார்ட்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் அதை பற்றிலாம் பார்க்கும்போது கீழே வந்துட்டு யாருமே வந்துட்டு ரசல் சப்போர்ட் பண்ணா. யோசிச்சில் ரசல் கண்ணிங்க கூட யாராவது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் ஆனால் அப்படி யாருமே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ஃபெராரி 1 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து சொல்லும் போது உங்களுக்குலாம் அப்போலாம் எதுவும் தோணலையா, இப்போ மட்டும் அவங்க அதை ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு பவர் டிஃபிஷியன்சி இருக்குன்றதே எல்லாருக்கும் தெரியும். அவங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு எப்படி நீங்கள் இப்போ வந்துட்டு தப்புன்னு சொல்லலாம். ரசல்லே எப்படி கிரைபேபியாக இருக்கான். ரசல் கிரைபேபின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்னு தான் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஹியூமனிட்டி ஃபெய்த் ரிஸ்டோர்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அகேன் அஸ் யூஷுவல் நல்ல ஸ்டார்ட் எடுத்தாங்க. ஆண்டனலி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முந்திட்டான். அதுக்கப்புறம் ஃபெராரி கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. ரசல் எல்லாம் முந்தினதுக்கப்புறம் தான் சேஃப்டி கார் வந்துச்சு. ஐ திங்க் இதுக்கு நினைக்கிறேன் லான்ஸ் ஸ்ட்ரோல் வந்துட்டு பிஃபோர் தட் ஆப்வியஸ்லி பேர்மேனும் ஹேட்ஜரும் செம்ம க்ளோஸ் கால். அது பேர்மேனுக்கு ஏன் பெனால்ட்டி கொடுக்கல, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 செகண்டாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவர்டேக் மட்டும் பண்ணது இல்லாமல் அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக அவனும் சேர்ந்து ஆஃப் ரோட் போனான், விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கரெக்ட் இல்லை. அதனால் அவனுக்கு ஏன் அதுக்கு பெனால்ட்டி கொடுக்கலன்றது தெரியல. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டர்ன் முடியறதுக்குள்ளே ஹேட்ஜர் லாஸ்ட் த கார் அண்ட் கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய கிராஷாக இருக்கும். பட் பேர்மேனோட ரீஃப்ளெக்ஸஸ்னால அதை அவாய்டட் இட். நான் ஆக்கானோட ரேஸ் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவன் ஜாலியாக வாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருந்தான். அண்ட் தென் ரேஸ் அப்படியே போச்சு. ஆப்வியஸ்லி லான்ஸ் ஸ்ட்ரோல் வந்துட்டு ஓரமாக நிறுத்திட்டாரு, சேஃப்டி கார் வந்துச்சு. ஃபெராரி டபுள் ஸ்டாக் பண்ணானுங்க. ஐ திங்க் ஆஸ்திரேலியாவில் அவனுங்களை போட்டு கழுவி ஊற்றுனதுனால வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு சேஃப்டி காரை வந்தவொடனே வந்துட்டு பிட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இந்த ரேஸ் பண்ணிட்டான் யூஸ்வலி எல்லாரும். அப்புறம் ஃபெராரி வெர்சஸ் ரசல் நடந்துச்சு. ஃபெராரி வெர்சஸ் ரசல்ன்றத விட ஹாமில்டன் வெர்சஸ் லெக்லெக் நடந்துச்சு. எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்துட்டு ஹாமில்டனும் லெக்லெக்கும் ஃபைட் பண்ணதுனால தான் வந்துட்டு டபுள் போடியம் போச்சு அப்படின்ட்டு நிறைய அறிவாளிகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. என்னதான் அப்படியே ஹாமில்டன் வந்துட்டு பறந்து முன்னாடி போய் லெக்லெக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி லெக்லெக்கு முந்திருந்தாலும் இல்லைப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்கல, ரசல் ஈஸியாக 2 பேரும் முந்திட்டு போகிறான். எனக்கு என்னன்னா இன்னும் வந்துட்டு பீப்புளுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மெர்சிடிஸ் கையில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கார் இருக்குது அப்படின்றது யாருக்குமே இன்னும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். மெர்சிடிஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங் தட் ஐம் பிரிட்டி ஷுர் தட்
ஃபெராரி என்னதான் ஃபைட் பண்ணனாலும் அவங்க ஒர்க் டுகெதர் பண்ணியிருந்தா கூட ரசல் would have easily overtaken them ஈஸிலி. அதை வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அவங்க மண்டையில் ஏற்றிக்கோங்க அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரேஸ் எண்ட் ரிசல்ட்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஹாமில்டனுக்கும் ரசலுக்கும் 25 செகண்ட் கேப். ஐ எம் பிரிட்டி ஷோர் தட் ரசல் வந்துட்டு ஹாமில்டனை முந்தும் போது ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் அவுட் ஆஃப் 50 சம்திங் லேப்பில் 40 சம்திங் லேப்பில் தான் முந்தனா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 20 லேப் பீரியட் வச்சுக்கோப்பா. 20 லேப் பீரியடில் ஒருத்தனால 25 செகண்ட் கேப் எடுக்க முடியுது. ரெண்டு பேருமே சேம் டயர்ஸ். ரெண்டு டீமே ஒரே நேரத்தில் தான் பிச்சுக்கு போயிட்டு ஒரே நேரத்தில் தான் வெளிலன்ட்டாங்க. ஸோ ஒரே ஏஜ் டயர்ஸில் முந்தி அவனால் 25 செகண்ட் கேப் எடுக்க முடியுதுன்னா அப்போ நீங்கள் வந்து யோசிக்கணும் அந்த கார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ரேஸ் பேஸில். ஏன்னா அவன் முந்திட்டு போனதுக்கப்புறமும் ஃபெராரி அவ்வளோலாம் ஃபைட் பண்ணிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் லெக்லருக்கும் ஹாமில்டனுக்கும் கேப் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 3.5 செகண்ட் கேப் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு யோசிக்கணும், மெர்சிடிஸோட ரேஸ் பேஸ் வந்துட்டு இன்னும் மக்களுக்கு புரியல. ஜஸ்ட் பிகாஸ் ஃபெராரி ஸ்டார்ட்ஸில் வந்துட்டு அவங்க கூட கம்பெட்டிவாக இருக்கிறதுனால ஃபெராரி நல்ல கார் தான். அது நல்ல கார் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. இட்ஸ் ஓகே கார். ஏன்னா ஹாமில்டனுக்கு லெக்லர்க் கம்ஃபர்டபுள் இன் தட் கார். ஆனால் மெர்சிடிஸோட ஃபைட் பண்ணுற அளவுக்கு இந்த கார் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கார் கிடையாது. அதை எல்லா ஃபெராரி ஃபேன்ஸும் புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற சான்சஸ், அதாவது போன ஆஸ்திரேலியாலே நான் சொன்னேன் ஃபெராரி ஸ்ட்ராட்டஜி தப்பு பண்ணலன்னு. ஓகே, ஏதோ தப்பு பண்ணாங்க, ஒருத்தனையாவது பிட் பண்ணி ப்ரெஷர் போட்டுருந்தான். அந்த மாதிரி சான்சஸை மிஸ் பண்ணாமல் ஃபெராரி ஹிட் பண்ணாங்கன்னா மேபி டபுள் போடியம்ஸோ வின்ஸோ கிடைக்கும் தான். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் கிடையாது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃப்ரெண்டில் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி அதை விட சூப்பர் பேட்டில் நடந்துச்சு. ஆக்கானு, பேமனு, கேஸ்லி, காலப்பின்டோ அவங்கெல்லாம் வச்சு செம்ம ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு முன்னாடி நடந்ததை விட பின்னாடி இருந்த ஃபைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முன்னாடி இருந்த ஃபைட்டும் பிடிச்சிருந்துச்சா, பட் பின்னாடி இருந்த ஃபைட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூனோ ஆப்வியஸ்லி பேர்மன் P5 that's one hell of a drive. அது அதான் அப்போ சொன்ன மாதிரி தான் பேர்மன் இஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவிங் தட் நான் ஃபெராரி சீட்டுக்கு ரெடியாக இருக்கேன்ற அளவுக்கு காட்டுற அளவுக்கு அவன் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ பர்சனலி பேர்மன் தான் டிரைவர் ஆஃப் த டே. ஆண்டர்லி ஜெயிச்சது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ரேஸ் ஜெயிச்சது வந்துட்டு எப்பவுமே ஒரு பெஸ்ட் மூமெண்ட் தான். பட் எனக்கு பர்சனலி பேர்மன் வந்துட்டு டிரைவர் ஆஃப் த டே, என்னோட டிரைவர் ஆஃப் த டே அப்படின்றதே நான் வந்துட்டு சொல்லலாம். அண்ட் தென் கேஸ்லி ஃபினிஷ் P6 ஆப்வியஸ்லி. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டாப் 4க்கு அப்புறம் ஆல்பின் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கார். ஸோ ஆல்பின் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் காலப்பின்டோ கொஞ்சம் அவனோட கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணி கொஞ்சம் வர ஆரம்பிச்சானா ஐ திங்க் ஹீல் ஆல்சோ டூ ஒண்டர்ஸ் இன் தட் கார். லாஸ் அண்ட் P7 டீசென்ட் ரிசல்ட். ஐ ஃபீல் லைக் அந்த ஹேஸ் ஆல்பின், ரேசிங் புல்ஸ் அண்ட் ரெட் புல் இதெல்லாம் ஒரு கேட்டகரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவுடி ஒரு தனி கேட்டகரியில் இருக்கானுங்க, அவனுக்கு கீழே அப்புறம் அந்த 3 டீம் இருக்காங்க. ஸோ ஹேஜர் P8 ஐ திங்க் எப்படி எனக்கு P8 வந்தான்றதே எனக்கு தெரில. ஏன்னா எப்படி சொல்கிறது, அதான் அவங்க தேர் கன்ஃபியூஸ், அவங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே தெரிய மாட்டேது. ஸோ எப்படி P8 வந்தானே எனக்கு தெரில. சயின்ஸ் அதை விட P9 எப்படி வந்து பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்தான்னு தெரில எனக்கு. ஐ திங்க் தட் ஆக்கானும் காலப்பின்டோவும் அந்த இடிச்சுக்கிட்டதுனால அவனுக்கு அது ஒரு அப்படி சைடில் அப்படி போய்க்கிறேன் சார்ன்ற மாதிரி நைஸாக நழுவி போயிட்டான் P9க்கு. அண்ட் தென் காலப்பின்டோ P10. ஆக்கான் இடிக்காமல் இருந்திருந்தா ஐ ஃபீல் லைக் ஹி வுட் ஹவ் ஃபினிஷ்ட் வே அபோவ் ஈவன் லாசன் கூட ஃபைட் பண்ணியிருந்திருக்கலாம். தட் வுட் ஹவ் பீன் அ கிரேட் ரிசல்ட் ஃபார் ஹிம். பட் ஸ்டில் இடிச்சதுக்கு அப்புறமும் ஹி ஃபினிஷ் 10th இட்ஸ் அ வெரி குட் ரிசல்ட் தான் சொல்லணும். 11th ஹல்கம்பர்க். எனக்கு அவுடி வந்துட்டு பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, அவங்க பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. பட் அதாவது தட் இட்ஸ் அ மேசிவ் லேர்னிங் இயர் ஃபார் தம். நான் அவுடி ஸ்டில் நினைக்கிறேன் அவுடி வில் பி ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இன் அ ஃபியூ இயர்ஸ். ஏன்னா அவங்களோட சொந்த என்ஜின், சப்ளையர் என்ஜின்ஸ் வந்து கொடுக்குற என்ஜின் பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்க என்ஜின் பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். ஸோ ஐ ஃபீல் லைக் வித்தின் அ couple of years ஐ திங்க் அவுடி அட்லீஸ்ட் டாப்பில் இல்லைனாலும் டாப் ஆஃப் த மிட்ஃபீல்டில் இருப்பாங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. லின்பிளாட் 12th. ஐ திங்க் லிங்க்பிளாட் எங்கேயோ வந்துட்டு ஸ்பின் பண்ணான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்ட்ரெயிட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டேர்னில் வந்துட்டு ஸ்பின் பண்ணா அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு ரேஸ் பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் 12th. அண்ட் தென் போட்டாஸ் 13th எப்படின்னு தெரியல. அது என்னடானா டீமேட்ஸ் 2 பேர் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அவங்க வந்துட்டு ரேசஸ்லாம் முடிச்சு டேட்டா கலெக்ட் பண்ணுற வழியில் இருக்கணும். ஆனால் அதை விட்டு 2 பேரும் இடிச்சுட்டு இருந்தானுங்க. ஆகான் 14th அந்த மிஸ்டேக் பண்ணால் அவன் ஹி ஓன்ட் அப் டு இட் விச் இஸ் எனக்கு வேடாக இருந்துச்சு பார்க்க. ஆக்கான் தப்பு ஒத்துக்கிட்டான்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஆப்வியஸ்லி த மீம் லிவ்ஸ் ஆன். 10 second penalty ஃபார் ஆக்கான், த மீம் லிவ்ஸ் ஆன். ஸோ 10 second penalty கொடுத்து ஃபினிஷ் 14. பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் ஹேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மிட் டேபிள் டீம் தான் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அண்ட் தென் வி ஹேவ் ஆல் த டிட் நாட் ஃபினிஷ் சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. வெர்ஸ்டாப்பன் ஐ திங்க் இட்ஸ் அ ஷேம். ஐ திங்க் ஹீ ஷுட் ஹவ் பீன் ஐ திங்க் 5th அவனாக இருந்திருக்கணும். பட் ஆப்வியஸ்லி என்ஜின் போச்சு.
ரெட் புல் பவர் ட்ரெயின்ஸ் அது ஐ திங்க் ஃபோர்டோட பேக்கிங் இருக்கிறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஆப்வியஸ்லி லேர்னிங் இயர்ஸாக தான் இருக்கும். பட் போக போக அவங்களும் டெவலப் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு காஸ்ட் கேப் இருக்குன்னு புரியுது. ஆனால் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹேஸுக்கும் ஃபெராரிக்கும் தான் காஸ்ட் கேப் இருக்குது. ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ஜினியர்ஸ் யார் யார் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஃபோர்டுக்கிட்ட நல்ல இன்ஜினியர்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்துட்டு டெவலப் பண்ணிடுவாங்க தான் தோணுது. வெஸ்டாப்பன் அதுக்குள்ளே எவ்வளோ பொறுமையாக இருக்கான் அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வேறு டீம் போகலாம், மொத்தமாக ரிட்டையர் கூட ஆகலாம், யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தான், நான் ரிட்டையர்லாம் ஆக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பட் we don't know about that. ஸோ அதனால் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அலோன்சோ எனக்கு செம்ம காமெடி ஆயிடுச்சு. பேரஸ்லாம் முந்திட்டு போகிறான், பாய் காமிச்சிட்டு இருக்கான், கையை வந்துட்டு ரிமூவ் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தான். அவ்வளோ மோசமாக இருக்குன்னா இப்போ வந்துட்டு ஐ திங்க் ஹோண்டா அதை வந்து ரொம்ப ஹார்டாக ஷுட் பி ஹார்ட் அட் ஒர்க். அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நான் லிட்டரலி வீடியோஸ் பார்த்தேன், ஹாமில்டன் வந்து ஸ்ட்ரெயிட்ஸில் வந்துட்டு கையை எடுத்து வைப்ரேஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கா, கையெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தான். அவ்வளோ மோசமாக இருக்குன்னா ஐ திங்க் ஹோண்டா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்லைனாலும் அவங்களோட டிரைவர்ஸோட ஹெல்த் வைஸ்க்காவது அவங்க அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. சரி பண்ணிடுவாங்க தான் தோணுது. அகைன் 2 வீக்ஸ் கேப் இருக்குது. ஜப்பான் வருது, அவங்களோட ஹோம் ட்ராக் வேறு. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த ரேஸில் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் ரேஸ் டிஸ்டன்ஸாவது அவங்க ஓட்டணும் அப்படின்றது தான் ஹோண்டாவோட இப்போதைக்கு எய்மாக இருக்கணும். ஸோ அவங்க அதை அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லைன்றது நமக்கு ரேஸுக்கு போனால் தான் தெரியும். தென் ஸ்ட்ரோல் ஆப்வியஸ்லி டிஎன்எஃப் ஆனால் நாரிஸ், பியாஸ்ட்ரி, பாட்டலெட்டு, ஆல்பான் 4 பேருமே ஸ்டார்ட் பண்ணல. என்னென்னா இதில் என்ன காமெடினா 3மே மெர்சிடிஸ் என்ஜின்ஸ். ஐ திங்க் மெர்சிடிஸ் என்ஜின் ரிலையபிலிட்டி இஷ்யூவானா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ரேஸில் தான் மெர்சிடிஸ் என்ஜின்ஸ் ஃபால்ட் ஆகிருக்கும் நினைக்கிறேன், போன ரேஸில் எதுவும் ஆகலை. ஸோ வில் சி அகேன். பட் ஆனால் Q3 ரசலுக்கு வந்துட்டு அகைன் என்ஜின் இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ ஹோப்ஃபுல் ஏதாவது மெர்சிடிஸ் என்ஜின் எதாவது ஆயிராதா அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்ப்போம். பட் ஜப்பானோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது ஒரு புது செக்மெண்ட் தான். ஸோ என்னோட ஜப்பான் டாப் 5 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா இது வந்துட்டு பவர் சர்க்கியூட் கிடையாது, இது வந்துட்டு கார்னர்ஸ் நிறைய இருக்கிற சர்க்கியூட்டு. ஸோ அந்த விதத்தில் நான் வந்துட்டு இன்னும் ரசல் தான் ஃபஸ்ட் போடுவேன், ரசல் தான் ஃபஸ்ட் வருவான். ஆனால் எனக்கு வந்துட்டு லெக்லர்க் செகண்ட் வருவான் அப்படின்றது தோணுது. ஸோ ஐல் புட் லெக்லர்க் ஆன் செகண்ட் அண்ட் ஐல் புட் ஹாமில்டன் ஆன் தேர்ட். எஸ், ஐம் ப்ரெடிக்டிங் அ ஃபெராரி டபுள் போடியம். And then I'll put Antonelli on 5th and then I'll put you know what, நான் கேஸ்லியை 5th போடுறேன். எனக்கு கேஸ்லி மேலே நம்பிக்கை இருக்குது. நான் F1 ஃபேண்டசிலையும் நான் அதான் போட்டிருக்கேன். அண்ட் பை த F1 ஃபேண்டசி வச்சிருக்கேன். லீக் ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நான் லீக் ஆரம்பித்து வைக்கிறேன். யாராவது வந்து ஜாயின் பண்ணுவோம், இந்த வீடியோ பார்த்து யாராவது விளாட்றீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதான் என்னோட டாப் 5. ஃப்ளாப் ஆஃப் த ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீனா ஈஸியாக சொல்லணும்னா நான் ஆஸ்டன் மார்ட்டினை சொல்லிட்டு போயிடுவேன். பட் ஐ ஒன்ட் சே தெம். ஐ ஃபீல் லைக் மெக்லாரன் will be the flop again. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருக்காங்க. சாம்பியன் அந்த ஹையில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்தோடனே ஐ ஃபீல் லைக் த ப்ரிட்டி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ன்னு நினைக்கிறேன். பியாஸ்ட்ரியோ சரி, நாரிஸும் சரி, போன வருஷம் இருந்த அந்த ஜோஷ் அந்த இது இல்லை. ஸோ அதனால் I'll put McLaren as the flop of my team. 2 பேருமே சேர்த்து தான் சொல்கிறேன். And yeah, that's my Chinese Grand Prix recap and then Japanese Grand Prix prediction. இன்னும் ரேஸ் வர 2 வாரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நடுவில் ஃபில்லர் வீடியோஸ் என்ன போடுறதுன்னு தெரில. பட் யா, இஃப் யூ கைஸ் லைக் மை rant பேசிக்கிட்டே இருக்கிறது, then drop a like, subscribe and I'll see you guys in the next video. Take care.